மிஸ்டர் ரெடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அதாவது நாட்டில் நிறைய பேர்த்துக்கு பல்வேறு வகையா புண்ணுகள் உருவாயிருக்கு. புண்ணு, கால் புண்ணு. இன்னும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாத புண்ணை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்ன மாதிரி புண்ணு வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. எப்படி? ஒரு அற்புதமான மருந்து இருக்கு. அது நீங்களே வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆறாத புண்ணெல்லாம் ஆறிடும். சோற்று கற்றாழைன்னு ஒரு கற்றாழை இருக்கு, பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் தெரியாது. இன்னைக்கெல்லாம் சோப்பு கூட அதில் வந்துருச்சு, சோற்று கத்தாழை. இந்த சோத்து கத்தாழைய ஒரு 200 ml எடுத்துக்கணும். ஆறாத புண்ணு ஆறுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு இதை நான் சொல்றேன், ஒரு மருந்தை இப்ப சொல்ல போறேன். இந்த சோற்று கற்றாழை ஒரு 200 கிராம். அதே மாதிரி வெட்டுக்காத்தலைன்னு ஒரு தலை இருக்கு. அருவாமனை பூண்டுன்னு சொல்லுவாங்க, வெட்டுக்காத்தலைன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பேர் மாறி மாறி வரும். கை கால்களை வெட்டுப்பட்டா வில்லேஜுகள் எல்லாம் உடனே அதை எடுத்து ரத்தம் வர இடத்துல தேய்ச்சாங்கன்னா அப்படியே சரியாயிடும். வெட்டுக்கள் வெட்டுப்படுற இடத்த வெட்டுக்காத்தலைன்னு அதுக்கு பேரு. அந்த வெட்டுக்காத்தலைய எடுத்துக்கணும். அதை ஒரு பிடிச்சபடி பிடிக்கணும். சம அளவு தான் எல்லாமே. அதாவது நம்முடைய சோத்து கத்தாலையும் வெட்டுக்காத்தலையும் சம அளவு. இதுல முக்கியமா இது இது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது எரிச்சல், போக்குவரத்து, அந்த காலில் இருக்கிறது எல்லாமே மாறி போயிடும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இது ரெண்டையுமே எடுத்துக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ எடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இது ரெண்டும் இருக்கணும். அதாவது வெட்டுக்காத்தலையும் நம்ம 200 கிராம் வெட்டுக்காத்தலை இருக்கணும். பச்சையா இருக்கிறது நீங்க எடை போட்டு கூட வச்சுக்கலாம். 200 கிராம் வச்சுங்க அளவு. அதே மாதிரி தோல் சீவிய நம்முடைய கத்தாழை தோல் சீவியணும் 200 கிராம் எடுத்துங்க, போதும். இதுல முக்கியமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது ரெண்டையும் நல்லா இது பண்ணிட்டு இதுல நீங்க சேர்ப்ப நான் சொல்றேன். இப்ப இதுல அழகா நீங்க சேர்க்கக்கூடியது, ஒரு வாணலியில நல்ல விளக்கெண்ணெய், கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய், 1/4 லிட்டர் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய், எல்லாமே செக்கெண்ணெய் தான். நல்லா கொதிக்க விடணும். இதை தூக்கி அதில் போட்டணும், நல்லா வேக விட்டணும். இதுல அரியானங்கை, சிறியானங்கைன்னு இருக்கக்கூடிய செடி, சிறியானங்கை செடியை எடுத்துங்க. சிறியானங்கை செடி இதே அளவு எடைக்கு அதில் போட்டுருங்க எடுத்து. அவ்வளோதாங்க. சிறியானங்கை செடி, வெட்டுக்காத்தலை, அதே மாதிரி கத்தாழை, தோல் நீக்கிய கத்தாழை, சம அளவு எல்லாமே. 1/2 லிட்டரு, 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய், 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், ரெண்டுமே செக்கெண்ணெய் தான். ஆமணக்கெண்ணெய், அது விளக்கெண்ணெய் மீன்ஸ் ஆமணக்கெண்ணெய் போட்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நல்லா வேக விடணும். கருத்து போயிடும், அப்படியே கருகருன்னு ஆயிடும். அந்த அளவுக்கு வேக விட்டு தைலம் ஆயிடும். இந்த தைலத்தை நீங்க எந்த புண்ணில் விட்டாலும் அந்த புண்ணு ஆறிடும். அது மட்டும் இல்ல, அந்த புண்ணுடைய வேகம், அந்த புண்ணுடைய வளர்ச்சி, அதாவது அதனுடைய இது தாக்கம் எல்லாம் இமீடியட்டா ஒரு 10 நிமிஷத்துல அப்படி அடங்கும். ரணவேதனையா இருக்குல்ல, உடனே மாறும். ரணவேதனையான மனதுக்கு ரணவேதனையை தருகின்ற இந்த ஒரு மோசமான அந்த புண்களை எல்லாம் நம்முடைய கண்களாக, நமக்கு கண்களாக, இந்த வாழ்நாளுடைய கண்களாக இருக்கக்கூடிய சித்தர்கள் சொல்லி கொடுத்த இந்த அற்புதமான இந்த விஷயத்தை, இந்த எண்ணெயை நீங்க தயார் பண்ணி அதில் பூசும் பொழுது அப்படி அது அடங்கி போகும். அதாவது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சித்தர்கள் சொல்லி கொடுத்த காப்பு எண்ணெய் நிறைய, எனக்கு தெரிய நான் படித்தது 65 காப்பு எண்ணெய் இருக்கு. எப்படி? 65 காப்பு எண்ணெய் எனக்கு தெரியும். அப்படி இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட ரச எண்ணெய்கள்லாம் நிறைய இருக்கு.
இதுல வந்து சித்த வைத்தியம் என்பது ஒரு பெரிய மகா கடல். எப்படி வந்து அது வள்ளுவ பெருமான் வந்து கற்றது கை முக்காலும் அறிந்த ஞானி வள்ளுவன், கற்றது கைமண் அளவுன்னு அவரே சொன்னார். அது மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த மருத்துவத்தில் ஏதோ கொஞ்சம் தெரியும் தான் நம்ம பேசிக்க முடியும். நம்ம அந்த மாதிரி அவரே கற்றது கைமண் அளவுன்னு சொல்றார். நமக்கு என்ன தெரியும்? ஆக நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். சித்தர் என்ன கோடிக்கணக்கில் அவங்க எவ்வளோ எழுதி வச்சாங்க, எத்தனையோ நாடிகள் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆக தெரிந்த வரைக்கும் அவ்வளவு அருமையா இருக்கு. இது எவ்வளவு கை கொடுக்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு அற்புதமான ஒரு அந்த புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உள்ள அந்த அது எப்பேற்பட்ட அது புழு பூத்த புண்ணா இருந்தா சரி, புழுவே உள்ள இருந்து வருதுங்க, காலை எடுக்குன்ட்டாங்கன்னா கூட அது காப்பாற்றும். அதுவும் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம், கால் பிரச்சனை உள்ள சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான மகா மருந்தா செயல்படும். புரியுதா நண்பர்களே? இது வந்து நாம சொல்றது வாயில ஈஸி. இதெல்லாம் செஞ்சு நீங்க செயல்படுத்தி பார்க்கும்போது அவருடைய நன்மைகள் புரியும். இதே மாதிரி மிஸ்டர் லேடிஸ்ல அவரை செயல்படுத்திட்டு பெருமை பாராட்டி நீங்க பதில்களை நீங்க போடணும். ஆகவே நண்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.